வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிக்கை. பாரிய முதலீட்டு வலயங்களை உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தனின் மறைவு பல்வேறு தரப்பினரும் இரங்கல். தன்னை ஒரு கரைபடியாதவராக காட்டுவதற்கு நாமல் ராஜபக்ச முயற்சிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குற்றச்சாட்டு. தொடர்ந்து விரிவான செய்திகள். நேற்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 11 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 344 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலை 41 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 379 ரூபாவாகவும், சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 22 ரூபாவால் குறைக்கப்பட்டு புதிய விலையாக 355 ரூபாவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆட்டோ டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ஆகியவற்றின் விலைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டண குறைப்பு நடைமுறைப்படுத்தப்படும் திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 16ஆம் திகதி முதல் மின்சார கட்டண திருத்தத்தை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் மஞ்சுள பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். மேலும் கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு வரும் 15ஆம் திகதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 8ஆம் திகதி வரை மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான எழுத்து மூலம் மக்கள் கருத்து கணிப்பு நடாத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களில் பாரிய முதலீட்டு வலயங்களை உருவாக்குவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். 20 லட்சம் காணி உறுதி பத்திரங்களை வழங்கும் ஒருமைய தேசிய செயற்திட்டத்தின் கீழ் மொனராகலை மாவட்டத்தின் 11 பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள 41,960 பயனாளிகளில் 600 பேருக்கு அடையாள உறுதிப்பத்திரங்கள் வழங்கும் நிகழ்வு வெலவாயவில் இடம்பெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே ஜனாதிபதி மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளதாவது: மொனராகலை மாவட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்கு முழு உரிமையுள்ள காணி உரிமை வழங்கப்பட வேண்டும். இந்த காணி உரிமைகளை மக்களுக்கு வழங்க வேண்டாம் என்று சிலர் கூறினர். சிலர் நீதிமன்றத்திற்கும் சென்றார்கள். ஆனால் அவற்றுக்கு முகம் கொடுத்தே இன்று மக்களுக்கு காணி உரிமையை வழங்கியுள்ளோம். இந்த காணி உரிமையை பெற்றுக்கொள்வது மாத்திரம் போதாது. அரசாங்கத்தின் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தில் அனைவரும் இணைய வேண்டும். எதிர்வரும் 30-40 வருடங்களில் உலகிற்கு தேவையான உணவு கிடைப்பது பாரிய பிரச்சனையாக இருக்கும். அந்த உணவை வழங்க நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு இந்த மாகாணங்களில் முழுமையான விவசாய முறைமை உருவாக்கப்பட வேண்டும். ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் பாரிய முதலீட்டு வலயங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளோம். அதேபோன்று சுற்றுலாத்துறை மற்றும் மீன்பிடி தொழிலை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளுக்கு பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரும் பிரதேச செயலாளருடன் இணைந்து கொள்ள முடியும். இந்த நடவடிக்கைகள் இந்த மாதத்திற்குள் முடிக்கப்பட வேண்டும். அதிகளவான உரிமைய காணி உறுதிப்பத்திரங்கள் வழங்கப்படும் பிரதேச செயல பிரிவில் உள்ள குளங்களை புனரமைப்பதற்காக 25 மில்லியன் ரூபாவை வழங்குவேன் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரா சம்பந்தன் நள்ளிரவு காலமாகியுள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தனது 91வது வயதில் காலமாகியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. சம்பந்தன் 1977ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணியின் சார்பில் திருகோணமலை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார். 1983ஆம் ஆண்டு நடப்பகுதியில் தமிழர் விடுதலை கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்றத்தினை புறக்கணித்தனர். இலங்கை அரசியலமைப்பின் 6வது திருத்தச் சட்டத்தின்படி தனிநாடு கூறுவதற்கு ஆதரவளிக்க முடியாது என நாடாளுமன்றத்தில் சத்தியப்பிரமாணம் எடுக்க மறுத்தமைக்காகவும் 1983 கருப்பு ஜூலையில் 3000க்கும் அதிகமான தமிழர்கள் கொலை செய்யப்பட்டதற்கும் அவர்களது உடைமைகள் சேதமாக்கப்பட்டதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளை புறக்கணித்தனர். 3 மாதங்கள் தொடர்ந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கு பெற்றாமல் போனதால் சம்பந்தன் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியினை 1983 செப்டம்பர் 7 இழந்திருந்தார். தொடர்ந்து 1989 தேர்தலில் போட்டியிட்ட போதும் வெற்றி பெறாத நிலையில் மீண்டும் 2001ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று தற்போது வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்துள்ளார். இந்த நிலையில் மறைந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சம்பந்தனுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இரங்கல் வெளியிட்டுள்ளார். குறித்த இரங்கல் செய்தியினை மஹிந்த ராஜபக்ச தனது எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தனின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கல்கள். அவர் ஒரு பழைய நண்பர் மற்றும் சக ஊழியர். நாங்கள் பல நாட்கள் பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளோம்.
அவரது மறைவு இலங்கை அரசியல் சகோதரத்துவத்திற்கு ஒரு இழப்பு மற்றும் அவரது குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் இந்த சோக இழப்பை போக்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். அதே நேரம் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பெரும் தலைவர் ரா சம்பந்தனின் மறைவுக்கு இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதியும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் பொன்சேகாவும் தனது எக்ஸ் தளத்தின் ஊடாக இரங்கலை தெரிவித்துள்ளார். மேலும் அவரது தனது பதிவில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆர் சம்பந்தன் மிகவும் மூத்த அரசியல்வாதி. அவரது இழப்பு பெரிதும் உணரப்படும் என்று பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான சம்பந்தனின் மறைவிற்கு கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானும் இரங்கல் செய்தி வெளியிட்டுள்ளார். இந்த இரங்கல் செய்தியினை கிழக்கு மாகாண ஆளுநர் தனது முகப்புத்தக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அந்த பதிவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரான சம்பந்தனின் மறைவு குறித்து நான் ஆழ்ந்த அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்தேன். அவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் நீண்டகால நண்பரும் இலங்கையின் எழுச்சியூட்டும் மற்றும் நம்பிக்கைக்குரிய தலைவர் என்றும் பதிவிட்டுள்ளார். தமக்கும் மொட்டு கட்சிக்கும் தொடர்பு இல்லை என்று தம்மை ஒரு கரைபடியாதவராக காட்டுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முயற்சிகளை முன்னெடுப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் குறிப்பிட்டார். நேற்று மாலை மட்டக்களப்பு அமெரிக்க மிஷன் மண்டபத்தில் நடைபெற்ற இலங்கை தமிழரசுக் கட்சியின் மாவட்ட குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இராணுவ புலனாய்வுத்துறையோடு செயற்பட்டவர்கள் அவர்கள் செய்த பிழையான செயற்பாடுகளை சொல்வதற்கு தயாராக உள்ளதாக கூறியுள்ள நிலையிலும் இதுவரையில் அது தொடர்பில் விசாரணைகள் செய்யப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பிள்ளையானிடம் ஜேவிபியினர் ஆயுதம் கேட்கின்றார்கள் என்றால் சமையலறையில் வெங்காயம் வெட்டி கொண்டிருந்தவரிடம் கத்தியத்தனையும் கேட்டார்களோ தெரியாது என்றும் அவர் சாடியுள்ளார். பிள்ளையானுடைய தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினையும் அனுர்குமார் திசாநாயக்கவின் ஜேவிபியினரையும் தேர்தல் ஆணையாளர் உடனடியாக தடை செய்ய வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய அமைப்பாளர் தர்மலிங்கம் சுரேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்த போது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு அண்மையில் விஜயம் செய்த ஜேவிபி கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட உள்ள அனுர்குமார திசாநாயக்க ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் மக்களை அச்சுறுத்தி அரசியல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தங்களுக்கு ஆயுதங்கள் வழங்கியது ஜேவிபியினர் எனவும் மக்களை கொலை செய்வதற்காக திருப்பி கேட்டபோது அதனை தாம் வழங்கவில்லை எனவும் பிள்ளையான் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இதன் மூலம் இந்த இரண்டு தரப்பினரும் ஆயுத பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ளமை அப்பட்டமாக தெரிகின்றது. கடந்த யுத்த காலங்களில் தென்பகுதியில் இருந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அப்பாவி மக்களை படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அதேபோல வடக்கு கிழக்கில் அப்பாவி மக்கள் புத்திஜீவிகள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். ஏற்கனவே கிழக்கு பல்கலைக்கழக விரிவுரையாளர் ரவீந்திரநாத், ஜோசப் பரராஜசிங்கம் மனிதநேய பணியாளர்கள் என்று 17 பேர் கொலை செய்யப்பட்டமை மற்றும் சிறுவர்கள் பலர் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகள் பிள்ளையான் மீது உள்ளது. இந்த நிலையில் தற்போது இந்த ஆயுத பரிமாற்றம் இடம்பெற்றுள்ளது என்பதை ஒத்துக்கொண்டுள்ளமையினால் இந்த கொலைகளை குறித்த இரு கட்சிகளையும் சேர்ந்தவர்களை செய்துள்ளார்கள் என்பதும் வெளிப்படையாக தெரிகின்றது. ஒரு ஜனநாயக கட்சியாக இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட சட்டவிரோத ஆயுத பரிமாற்றத்தில் ஈடுபட முடியாது. இது சர்வதேச சட்டத்திற்கு முரணான விடயம். ஆகவே இரு கட்சிகளையும் உடனடியாக தேர்தல் ஆணையாளர் தடை செய்ய வேண்டும். அத்துடன் இரு கட்சிகளையும் உடனடியாக விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும். சர்வதேச மட்டத்தில் இவர்களுடைய அமைப்புகளை தடை செய்வதோடு இவர்களது அலுவலகங்கள் சோதனையிடப்பட வேண்டும் என்பதோடும் இவர்களை பயங்கரவாத பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.